இந்த குழந்தைய அவங்க அட்டெண்டர்ட்ட காமிங்க. ஓகே டாக்டர். அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃபை பார்க்கணுமா ஆசைப்படுறாங்க. உள்ள வரட்டுமான்னு கேக்குறாங்க டாக்டர். இல்ல குழந்தைய கொண்டு காமிங்க, அவங்க அப்சர்வேஷன்ல இருக்காங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே டாக்டர். ஐயோ வெக்க வெக்கமா வருது. என்ன அழகா இருக்கும். பேண்ட் சூப்பரா இருக்கு பாரு. பணக்கார லுக் நமக்கு வந்துருச்சு. செம்மையா இருக்கு. பூமாரி இது நீ அடி ஆளே மாறி போன. மாடர்ன் கேர்ள் ஆயிட்டப்போ சூப்பரா தான் இருக்கு. இந்த காலத்தை மட்டும் அம்மா பார்த்தாக கொன்னே போடுவாங்க. ஆனா அழகா தான் இருக்குது. நம்ம இம்புட்டு நல்ல ஜீன்ஸ் பேண்டே போட்டது இல்லையே. சின்ன பிள்ளைல கூட அம்மா போட விடாது. சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன். விக்ரம் மட்டும் பார்த்தாரு அசந்து போவாரு. பூ மாதிரியே கேட்க போறாரு. ஐயோ அத்தை என்ன சொல்லுவாங்க? அத்தை ஒண்ணு சொல்ல போறது இல்ல. அத்தைதான் அன்னைக்கே சொல்லிட்டாங்களே என் பையனுக்கு மாடனா இருந்தா தான் பிடிக்கும்ட்டு. அத்தை கண்டிப்பா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஷோ அழகா இருக்கும். எங்க நீ பட்டம் போல இருக்குடி. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இல்ல வேணாம், அவர் வந்தாலும் சேர்ந்தே எடுத்துக்கலாம். இல்ல இல்ல இப்போதைக்கு ஒரு செல்ஃபி எடுத்து அவருக்கு அனுப்பிட்டோம். கண்டிப்பா சீக்கிரம் கிளம்பி வந்துருவாரு. பூமாரி உனக்கு ராஜ வாழ்க்கை தாண்டி. ட்ரெஸ் பண்ணதுக்குலாம் ரூம் மாடி உனக்கு. அம்மாட்ட எத்தனை தடவை கேட்டிருப்ப எனக்கு ஒரு தனி ரூம் வேணும் தனி ரூம் வந்துட்டு. பாவம் அம்மா நம்ம படுக்கிறதே ஒரு தனி ரூம் தாண்டி எல்லாரும். இது உனக்கு வர தனி ரூமா? நம்ம வீடே இம்புட்டு போலதான் இருக்குது அப்படின்னு சொல்லும். அம்மாவுக்கு தான் சொல்லுறதுக்கு இல்ல, நம்ம வீட்டோட அமைப்பு அப்படி. இங்கேயா படுக்கிறதுக்கு ரூம், ட்ரெஸ் மாத்துறதுக்கு ரூம், சாமி கும்பிட தனி ரூம். கலக்கிறப்போ நம்ம அழகே இப்படி ரசிச்சிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது. இவர் ஆபீஸரா போயிட்டாரு, அங்க என்ன வேலையோ என்னமோ. வர்றாருன்னு கேட்டுப்போம். அடேங்க அப்பா, என்ன சூப்பரா பக்கா வச்சிருக்காங்க அப்பா. இத்தனைக்கும் இந்த ரூமுக்கு ஒரு சர்வன்ட் கூட கிடையாது, நீட்டா வச்சிருக்காரு. நல்லா ராயலா தான் இருக்குது. நம்மளும் இதே மாதிரி இதை விட சூப்பரா டெவலப் பண்ணணும். அப்பா ஒருக்க நல்லா பாத்துக்கணும். பாவம் அப்பா இவ்வளவு நாள் நமக்காக உழைச்சிட்டாரு. நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்பாவுக்கு? பெருசா எதுவுமே பண்ணதில்ல. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நம்ம கூட்டிட்டு போனதில்ல. எல்லாம் அம்மா தான். இனி அப்படி இருக்க கூடாது. அப்பா அம்மா பாவம் இல்ல, எவ்வளவு நாள் தான் உழைப்பாங்க. சீக்கிரம் ஒரு பேரனும் பேச்சு கொடுத்துட்டு இருந்து உங்க பேர குழந்தைய பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிடணும். நம்ம இந்த ஆபீஸ்ல நல்லா பாத்துக்கணும். இதான் நம்ம அப்பாவுக்கு செய்யற கடமை. என்ன அப்பா போய் ஹாஃப் அன் அவர் ஆச்சு, இன்னும் காணல. போன் வர வச்சுட்டு போயிட்டாரு. திடீர்னு ஏதாவது கிளைண்ட் வந்தா என்னன்னு பேச? ஒருவேளை இப்படியே அவன் கத்துக்கிட்டு நம்மளா எதுவும் சொல்லிக் கொடுக்கண்டா அப்படின்னு எதுவும் கிளம்பி போயிருப்பாரோ? இருக்கலாம். அப்பாக்கு மைண்ட் செட்டிங்கே வேற. கடவுளே, இன்னையில இருந்து எங்க அப்பாவோட ஒர்க்கை நான் பாத்துக்கலாம்னு இன்சார்ஜ் எடுத்துக்கேன். நல்லபடியா பாத்துக்கணும். எனக்கு இதுல எதுவுமே தெரியாத விஷயம் தான், ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கத்துக்கிடுவேன் நம்பிக்கை இருக்கு. நல்லபடியா பண்ணணும். எங்க அப்பாவோட நான் நல்ல நிலைமையில வரணும். எங்க அப்பாவே பெருமைப்படணும். நம்ம பையன் கையில ஒப்படைச்சுமே ஒரு ஆபீஸர் 2 ஆபீஸா மாத்திட்டானு நல்ல டேலண்ட் இருக்கேன்னு எங்க அப்பா கிட்ட நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் நான் பாத்துட்டு சொன்னார்ல அப்பா, இன்னைக்கு பாக்கலாமா? இல்ல ஆல்ரெடி 5 o'clock ஆயிடுச்சு, டைம் ஆயிரும். ஓகே, நாளைக்கு ஒர்க் நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுதான். அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா பார்த்து கிளியர் பண்ணணும். எப்படி உங்க லெவல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க என்ன ஏதுன்னு செக் பண்ணணும்ல. அது இல்லாம அங்க அக்கௌண்ட்ஸ் பாக்குற ஆள் வேற நம்ம வந்ததுல இருந்து திரு முடிச்சிட்டு இருக்காரு. பாக்கலாம் நாளைக்கு. ஐயோ 3 மிஸ்டு கால். போட்டோ வேற அனுப்பியிருக்க வாட்ஸ்அப்ல. செமையா இருக்கேன் பேண்ட் ஷர்ட். மாடர்ன் இட்டப்போ பூமாரி போய் கால் பண்ணலாம், என்னன்னு கேட்போம். கொஞ்சம் கடுப்பத்தி பாக்கலாமா? பேண்ட் ஷர்ட்ல சூப்பரா தான் இருக்கா. நல்லா இருக்குல்ல, கரெக்டா எடுத்துருக்கோம் நம்ம. உன் கண்ணு இருக்க கண்ணு இன்ச்சிட்ட போய் தேவையில்லடா. விக்ரம் சார், டைம் என்னன்னு தெரியுமா? மணி 6 மணி ஆக போகுது. 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துருவேன். ரெடியா இரு, நம்ம மால் போகலாம், படத்துக்கு போலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே. நான் ஒரு போட்டோலாம் அனுப்புனேன், பாத்தீங்களா? என்ன பாத்துருக்கீங்களே, ப்ளூ டிக் காமிக்குது. ஏய் பாத்தேன்டி, செம்மையா இருக்கே பேண்ட் ஷர்ட்ல. அப்படி காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி இருக்க, சூப்பரா இருக்கு. எடுத்தது யாரு? நான் இல்ல. இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன். சரியா? டேடி எங்கேயோ போனாங்க, இன்னும் காணோம். மொபைல் வச்சுட்டு போயிருக்காங்களா இல்லையாவது கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவேன். டேடி ஹாஃப் அன் ஹவர்ல வராதா பாக்கலாம். இல்லாட்டா இங்க ஆபீஸ்ல எதுவும் சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகே? ஹாய் டியர், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்தே எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன ட்ரெஸ்னா செம்மையா இருக்கு. யார சொல்றாரு? நம்மகிட்ட பேசுற மாதிரி இல்ல. டியரா? ஹாய் டியர், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. புது பொண்டாட்டி எப்படி இருக்கா? அவ இருக்கா வீட்டுல. அவளுக்குண்ணே
நீ சொல்லு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் இப்போ மெசேஜ் எல்லாம் எதுவும் பண்றது இல்ல? முன்னெல்லாம் கால் பண்ணுவ, நைட்லாம் ரொம்ப நேரம் பேசுவோம், பேசவே முடியல. நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டியா? என்னது அவன் வீட்ல இருக்கானா? அப்படி இது எவன்? டியருங்கறாரு, அவன் பதிலுக்கு டியருங்கறா. ராத்திரி ஃபுல்லா போன்ல பேசுறாரு, நம்பர் மாத்திட்டேன்னு கேக்குறாரு. ஐயோ, இவர் நம்பருக்கு வழி இல்லையே. ஐயோ, என்ன நடக்குதுங்க விக்ரம்? கோவம் நல்லாதான் வருது. அப்பா சிரிப்பு அடக்க முடியலையே. இத கண்டினியூ பண்ணுவோம். ஐயோ, லேடிஸ் வயசா வரமாட்டுக்கு. ஸ்டெஃபி, புது நம்பர் எனக்கு கொடு சரியா? அவன்கிட்ட பேசாம ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னால வரை நம்ம பேசதானே செஞ்சோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்ப என்ன நேரமோ காலமோ எல்லாம் மாறி போச்சு. ஸ்டெஃபி, உன் கான்டாக்ட் நம்பர் எனக்கு அனுப்பு, ஓகேவா? உனக்கு என்ன பர்த்டேயா? ஸ்வீட்லாம் கொண்டு வந்திருக்க? ஆமா சார், எனக்கு பர்த்டே தான். ஏன் அவர் இப்படி பண்றாரு? நம்ம போன்ல லைன்ல இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டே நம்மள வச்சுக்கிட்டே அந்த பொண்ணுகிட்ட பேசுறாரு. ஸ்டெஃபியா? ஸ்டெஃபிங்கிற பேர்ல நம்மகிட்ட யார பத்தியும் சொல்லலையே. அவரோட காலேஜ் லைஃப் தான் சொல்லியிருக்காரு. இப்படி வலிஞ்சவரா இருக்காரு. ஷாப்பிங்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், எல்லாம் இப்படிதான். வீட்டுல சொன்ன மாதிரி பணக்காரங்களே இப்படிதான் போல. எனக்கு வரட்டு, அவரை விடுறதா இல்ல. இது எவ்வளவு பெரிய தப்பு. நம்மகிட்ட எவ்வளவு ஒரு அன்பா சந்தோஷமா நல்ல ஒரு புருஷனா பேசுறாரு. ஆனா இவருக்கு வெளியே இப்படி ஒரு முகம் கூட இருக்குதா? இருக்குதுன்னா பால நினைச்சிட்டோமே. ஆனாலும் இருக்கலாம், ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை தப்பா பேசிட்டேன்னு சொல்லி தானே நம்மள கல்யாணம் பண்ணாரு. இவர் ஆபீஸ் விடறதுக்கும் பயமா தான் இருக்கு. நாளைக்கு ஆபீஸ்ல எவ்வளவு எதுவும் அம்மா அப்பா பத்தி பேசி இவரு இன்னொரு தாலி எடுத்துட்டா, ஐயோ. ஏய், என்ன கொஞ்சம் மட்டும் பேண்ட் ஷீட்லாம் போட்டு போட்டோ போட்டுருந்த, அதுக்கடையே கூட வைக்க வந்துட்டியா? ட்ரெஸ் மாத்து, டைம் ஆச்சு, விளையாடிட்டு இருக்கேன். மார்க்லாம் போயிட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். ஆல்ரெடி 6:30 ஆயிட்டு. கிளம்பு. ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? எதுவும் பிடிக்கல, எனக்கு என் புடவையே போதும். இருக்கதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் இருக்கும். எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் எங்கேயும் வரல. ஏய் ஸ்வீட் ஹார்ட், என்ன ஏதோ வித்தியாசமா பேசுற? என்ன கோவமா? முகமே ஒரு மாதிரி இருக்கு. இறந்தப்ப சரி சரி, கோவம்லாம் அப்ப போட்டுக்க. முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, டைம் ஆச்சு. ஸ்வீட்டி, இங்க பாருமா, சீக்கிரம் கிளம்பு. ஆல்ரெடி கிளம்பி தானே இருந்த, ஏன் புடவைக்கு மாறின? ப்ளீஸ் எனக்காக பெட்ஷீட் போட்டுட்டு வா. எப்படி இருந்த தெரியுமா? சூப்பரா இருந்த, அப்படியே ஒரு குயின் மாதிரி. கையை எடுக்கலாம் என்ன? எல்லா பிள்ளைகள்ட்டையும் இதே பேச்சு. உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க பெரிய மன்மதனா இருக்கீங்க. நான் தான் நம்பி ஏமாத்துட்டேன். ஆனா உங்களுக்கு சும்மா விட போறதில்ல. என்னையே அத்தை மாமாவ ஏதோ ஒரு கோபத்துல ஒரு வார்த்தையை விட்டதுனால தானே என்னை கல்யாணம் பண்ணீங்க. இத மாதிரி ஆபீஸ்ல நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்து அத்தை மாமாவை எதுவும் தப்பா பேசினா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வருவீங்க. உங்களை நம்பினாலும் நம்ப முடியாது. ஆமா, ஆபீஸ்ல எவ்வளவு ஸ்டெஃபி? ஏய், ஸ்டெஃபின்லாம் யாரும் கிடையாது, சும்மா உனக்கு அடுப்பேத்துறதுக்காக பேசினேன். நம்ம ஆபீஸ்ல லேடி ஸ்டாஃபே கிடையாது. பொய், எல்லாம் பொய். நீங்க பேசுறது எல்லாமே பொய். ஏன்டா ஒரு மாதிரியே பேசுறீங்க? வெளியே உள்ளாங்கிட்ட ஒரு மாதிரியே பேசுறீங்க. எனக்கு எல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஏன் விக்ரம் இப்படி பண்ணீங்க? உங்களை நான் எவ்வளவு தூரம் நம்பினேன் தெரியுமா? நம்பினதுக்கு எனக்கு இதுதானா நீங்க பண்றது? உண்மையை சொல்லுங்க, அது யாரு ஸ்டெஃபி? ஏதோ கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரை போன்ல பேசுனீங்களாமே. நீங்க போன்ல பேசி நீங்க சொல்றத என் காதுல கொடுத்து கேட்டுதான் உங்கள்கிட்ட கேக்குறேன். சொல்லுங்க விக்ரம், வேற யாரும் சொல்லியிருந்தா கூட சத்தியமா நான் நம்பிருக்க மாட்டேன். ஏய் லூசு, சும்மா உனக்கு அடுப்பேத்த தாண்டி இப்படி பண்ணேன். நம்ம ஆபீஸ்ல லேடிஸ் கிடையாது, வேணா அப்பா வேணா கேட்டு போயிரு. சும்மா ஜஸ்ட் நல்லா போயிட்டு இருக்கே, ஏசா உன்ன கொஞ்சம் கடுப்பேத்தி பாக்கலாமே, கோவப்பட்டா நீ எப்படி இருப்ப அதை ரசிக்கலாமே தான் சும்மா அப்படி போன்ல சொன்னேன். யாராவது போன்ல பொண்டாட்டிய வச்சுட்டு இன்னொரு பொண்ணை இப்படி பேசுவாங்களா? யோசிச்சு பாத்தியா லூசு? போய் சொல்லாதீங்க விக்ரம், வெளியே போங்க, வெளியே போங்க. ஏய் இல்லடி, சட்டையில முடிச்சு தள்ளுற, விடு விடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்ப பாரு விளையாட்டுக்கு பேசினேன், சும்மா பேசினேன். விளையாட்டுக்கு பேசுற பேச்சு இதெல்லாம். ஷோ, நல்ல மூட்ல இருந்தேன், கோவப்படுத்தி விட்டுட்டாரு. இவர ஒருவேளை கோவப்படுத்துதான் சொல்லியிருப்பாரா?
ஆமா, அவ சொல்றது சரிதான். யாராவது ஒய்ஃப லைன்ல வச்சுட்டு வேற எதுவும் பொண்ணு பேசுவாங்களா? அவர் சொல்றது சரிதான். ஐயோ, அவசரப்பட்டுட்டமா. இல்ல இல்ல, இவருக்கு இப்படி வெளியே தள்ளி கதவை சாத்தினாலும் புத்தி வரும். அது என்ன விளையாட்டுக்கு பேச்சு? நல்லாதான் இருக்குது. கொஞ்ச நேரம் வெளியே இருக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். நாளைக்கும் விளையாட்டுக்கு பேசக்கூடாது, அவளுக்கு கோவம் வரும்னு தெரியணும்ல. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு அவரு? பூமாரி, கதவை தொற. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொன்னேன்ல. தொறமா. இனி ப்ராமிஸா விளையாட்டு கூட பேசவே மாட்டேன். ப்ளீஸ். அம்மா எதுவும் பார்த்தா எதுவும் பொண்ணதான் சொல்ல போறாங்க. கதவை தொற. முடியவே முடியாது. நீங்க வெளியே நீங்க, அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். விளையாட்டுக்கு பேசினாராம்ல, விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு எது எது பேசணும்னு அறிவு வேணா? ஷோ, கோபக்காரின்னு தெரியும். இவ்வளவு தூரம் கோபக்காரியா? நம்ம வாயை கொடுத்து நம்மளே மாட்டிக்கிட்டோமே. பாவம், மாலுக்கு போலான்னு கிளம்பியிருப்பா. கொஞ்சம் கோவப்படுத்தி விளையாட பார்த்தா ஒரேடியா கோவப்பட்டுட்டா. நம்மள வேற கதவை சாத்தி வெளியே தள்ளிட்டா. கோபக்காரிதான், சண்டை கோழி. மகாலட்சுமியே பிறந்திருக்கா. ஜுஜு ஜுஜு குட்டிமா, என்ன பங்கம்? நான் தான் உன்னோட பாட்டி. பாருங்க கொஞ்சம். அம்மா, அப்படியே நான் சித்தப்பா இருக்கேன்னு சொல்லி கொடுங்க. ஏங்க, சின்ன குழந்தைங்க, அதுக்கு என்ன தெரியும்? தூங்கிட்டு இருக்கு, சித்தப்பா இருக்கு, சித்தி இருக்குன்ட்டு. அதெல்லாம் விவரம் வந்தோன்னா அவளே கூப்பிடுவா. சம்மந்தி, புள்ள நல்லா அழகா சிகப்பாட்டம் இருக்கா, கிளி மாதிரி. ஏ குட்டியம்மா. சிகப்பு கருப்புன்ட்டு என்ன இருக்குத? புள்ள நல்லா ஆரோக்கியமா பிறந்த அதே போதும். குட்டியம்மா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்பா பாருங்க. சரி சரி சரி, அழாத அழாத அழாதம்மா. துளசியும் போய் பாக்கலன்னா டாக்டர் இன்னும் வெளியே வரலையே. அத்தா, பூமாரிக்கு போன் போட்டு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவா. அத்தை ஆயிட்டால, போன் போட்டு சொல்லுங்க. அடிக்கடி கேட்டுட்டே இருப்பா, குட்டி பாப்பா எப்ப வரும் எப்ப வரும்னு. பூமாரிட்ட போனை போட்டு சொல்லுங்க தா. ஏய் அம்மா குட்டி, நான் தான் உன் சித்தி. ஏ, எங்க வீட்டு ராஜாத்தி எங்க இருக்கா? எங்க வீட்டு ராணி மல்ல. நீ தாத்தாவை அதட்ட போற ராணி. பூமாரி அத்தைக்கு அப்புறம் நீதான் என்னை அதட்டணும் என்ன? தூங்குறியம்மா? தூங்கு தூங்குன்னு. தாத்தா உன்னை கடையை கூட்டிட்டு போவேன், சைக்கிள் வாங்கி கொடுப்பேன். நம்ம தினம் இன்னைக்கு வாக்கிங் போகணும் என்ன? காலையில சாயந்தரமா தாத்தா கூட்டிட்டு போவேன். சரி தங்கம், அழாத அழாத. தாத்தா என்ன சொல்றாரு? உன்னையும் வாக்கிங் கூட்டிட்டு போறாராமா? தாத்தா கூட போ. அழகு பாருங்களேன், என்ன சுத்த மாட்டோம். அதானே, எங்க வீட்டு ராணியம்மா என்ன சத்தமாளுறா? என் அண்ணன் கூட முடி சத்தம் போட்டு பார்த்தது இல்லையே. ஏ குட்டி பாப்பா, என்ன பாட்டி தங்கம், கண்ணை திறந்து பாரு. விக்ரம், விளையாட்டுக்கு தானே பேசுனீங்க? விளையாட்டுக்கு தான் பேசுனீங்களா, இல்ல உண்மையிலே ஆபீஸ்ல ஸ்டெஃபின் யாராவது இருக்காங்களா? எதனால என்று சொல்லிருங்க. ஏய், என்ன குமாரி, இவ்வளவு என்ன நம்பிக்கையா? ஷோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எப்பவும் ஜாலியாவே போயிட்டு இருக்க, கொஞ்சம் சீண்டி பாக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். நீ சிங்க மாதிரி ஒரேடியா சீருவேன்னு நினைச்சே பாக்கல. அழகா வீட்டுல ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது வேற யார்ட்டையும் பேசணும்னு எனக்கு என்ன ஆசையா? சும்மாதான். சரி, கிளம்பு கிளம்பு, நம்ம மால் போலாம். ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போட்டோ அனுப்புன, ஏன் போடவே மாத்தின? அத்தா நல்லா இருக்கீங்களா? அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா தான்? மாப்பிள்ள எல்லாரும் நல்லா இருக்க மாப்பிள்ள. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும், நீங்க மாமா ஆயிட்டீங்க, பூ மாதிரி அத்தை ஆயிட்டா. மாப்பிள்ள, எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு மாப்பிள்ள. இப்பதான் 10 நிமிஷம் தான் ஆச்சு. பூ மாதிரிட்ட சொல்லிருங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ட்ரீட் எல்லாம் செமையா வச்சிடணும் தான், பாத்துக்கோங்க. பூ மாதிரி பக்கத்துல இருக்கா, கொடுக்குறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணி எப்படி பாத்தியா? என்ன ஆமா பூமாரி, நீ அத்தை ஆயிட்ட. பொம்பளை பிறந்திருக்குமா? உன்ன மாதிரியே அழகா இருக்கு. உன்னை சின்ன பிள்ளைல எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இருக்கா. நல்லா முடிச்சு முடிச்சு பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு என்ன சத்தம் போட்டு அழுறேன்னு நினைக்கிற? நான் அழும்போது ரெக்கார்ட் பண்ணி இல்ல வீடியோ கால் போட்டு காமிக்கணும் எனக்கு. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி பாப்பா என்ன மாதிரி இருக்கு? என்ன எனக்கு பார்க்கணும் ஆசை இருக்குனே. போட்டோ எடுக்க முடியாது, பிறந்த குழந்தை யாராவது போட்டோ எடுப்பாங்களா? எனக்கு இப்பவுமே பார்க்கணும் போல இருக்கு. நான் சாயந்தரம் கிளம்பி கூட ராத்திரி வந்துருவேன். இல்லனே? இல்ல குமாரி, இப்பவே இருட்டிருச்சு. இன்னும் நீ கிளம்பி வரணும்னா 1 மணி 2 மணி ஆயிரும். வேணாம், காலையிலேயே மூலமா கிளம்பி வாங்க என்ன? வச்சுட்டுமா? சரிண்ணே. அண்ணி எப்படி
இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிண்ணே, நான் வர்றேன். நான் சூஸ் பண்ற பேர் தான் பிள்ளைக்கு வைக்கணும். ஆமா. சரிண்ணே, நாளைக்கு நான் வரேன். வைக்கணுமாண்ணே? ஏங்க, நீங்க மாமா ஆயிட்டீங்க, நான் அத்தை ஆயிட்டேன். குட்டி பாப்பா என்ன மாதிரியே இருக்காங்க. இந்த மாதிரியே முழிக்குதா, சிரிக்குதா, அழுறா. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஏய், என்ன இவ்வளவு நேரம் கதவை சாத்தி வெளியே தள்ளுன்னு இல்ல ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு. நீ கேட்டோன்னா ஓகே சொன்னா ஒரு கிட்டு இருக்காதே. இப்ப பாரு என்னப்பா மாதிரி அதுக்குன்னு உடனே எல்லாம் போக முடியாது. 2 நாள் ஆகட்டு. இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு. உடனே போனா என்ன அவசியம் இருக்கு? அதான் சொல்லிட்டாங்கல்ல பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. வீடியோ கால் வேணா உங்க சின்ன அண்ணிட்ட சொல்லி போட்டு காமிக்க சொல்லு. சரியா? எனக்கு ஒர்க் இருக்கு. காலையில 5 o'clock எந்திக்கணும், வாக்கிங் போகணும், சாப்பிடணும், ஆபீஸ் போகணும். அப்புறம் ஈவினிங் தான் வருவேன். அப்புறம் வந்து கொஞ்சமா ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? உடனே எனக்கு அங்க போகணும்னு சொன்னா என்னால முடியாதுப்பா. விக்ரம், ப்ளீஸ் விக்ரம், என் செல்லல்ல, என் பட்டுல்ல, எனக்காக குழந்தைய பார்க்க நாளைக்கு வருவீங்களா? 2 பேரும் போவோமா, பார்த்துட்டு சாயந்தரம் திரும்பி வந்துருவோமா. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு விக்ரம். குழந்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கே தெரியும்ல. எப்படி எப்படி என்ன இவ்வளவு நேரம் வெளியே தள்ளி கதவை சாத்தி நிக்க விடும்போது நான் செல்லமா தெரியல, பட்டுவா தெரியல. இப்ப மட்டும் நான் பட்டுவா செல்லமா தெரியும், அப்படிதானே? என்னால வர முடியாது. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, ஒரு நாளாவது ஆசையா கொஞ்சிருப்பாளா? டேய், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் பிகு பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒத்துக்கலாம். இன்னொரு சான்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிடா. அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு ஆபீஸ் போகணும். திடீர்னு போகணும்னு சொன்னா எப்படி? மாமா, நம்ம 2 பேரும் நாளைக்கு காலையில 7 மணிக்கு கிளம்புவோமா. போய் பாப்பாவை போய் பார்த்துக்கிட்டு சாயந்தரத்துக்குள்ள வீடு திரும்பிடலாமா. எனக்காக ப்ளீஸ். ஐயோ கடவுளே, இன்னைக்கு யார முகத்துல முடிச்சேன்னு தெரியலையே. இப்படி அவ என்ன கெஞ்சினதும் இல்ல, கொஞ்சினதும் இல்ல. சூப்பரா இருக்கு. இன்னும் ரொம்ப நேரம் கெஞ்ச விட்டோம், மறுபடியும் விஜய் சாந்தியா மாறிடுவா. வேண்டாம் வேண்டாம், ஓகே சொல்லிடுவோம். என்ன ஓகே தானே மாமா? ஓகே ஓகே ஓகே. இப்படி மாமா மாமான்னு கூப்பிடும்போது முடியாதுன்னு என்னால சொல்லவே வரல பூமாரி. கொஞ்சம் தடவை தடவை வசந்த கோழியா கைய வச்சா நெஞ்சுக்குள்ள கையா நீ 2 வார்த்தை தாய போல சண்டை வந்த சத்தல் கடுமை 2 வார்த்தை தாய போல சண்டை வந்த சத்தல் கடுமை கொஞ்ச நேரம் என்ன